கள்ளக்குறிச்சி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, தேர்தல் ஆணைய அலுவலர்களே, காவல்துறை நண்பர்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிருபர்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதைகளை வணங்கி என்னுடைய முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியிலே இப்பொழுது 19/4/2024 நடக்கவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலிலே சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் டிவி ரிமோட், அதாவது தொலைக்காட்சி இயக்கி அந்த ரிமோட்டை இயக்கினால்தான் டிவி ஓடும், மக்கள் அனைவரும் பார்ப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். எனவே அந்த சின்னத்திலே நான் போட்டியிடுகிறேன். எனக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் முதலில் உங்களை இருவரும் கூப்பிக் கொண்டு கொள்கிறேன். இப்பொழுது நான் ஏன் இந்த தேர்தலிலே நிற்கிறேன் என்பதை முதலில் நான் உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். இப்பொழுது நான் உங்கள் முன்னால் கோட்டு சூட்டோடு நிற்கிறேன்னா அதுக்கு எனக்கு யார் காரணம் என்பதை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சொந்த ஊர் செந்தாரப்பட்டி. எனது தாய் தந்தை விவசாய கூலி வேலையை சம்பந்தப்பட்டவங்க. எங்க அப்பா வெற்றிலை கொடிக்கால் உற்பத்தி செய்யும் தொழில் செய்து கொண்டிருந்தவர். எங்க அம்மா தினமும் இட்லி சுட்டு கொல்லிமலையை கொண்டு அதை விட்டுவிட்டு அங்கிருந்து தானியங்களை பண்டமாற்று முறையிலே வாங்கி கொண்டு எங்களை வளர்த்தார்கள். நான் இந்த அளவுக்கு வளர்வதற்கு காரணமே என்னுடைய தந்தையின் அறிவுரையே காரணம். ஏன்னா படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு வசதி கிடையாதனால 5வது படித்ததை என்னை நிறுத்திட்டாங்க. என்னுடைய தந்தையார் செய்த அந்த வெத்தலை கொடிக்கால தொழிலுக்கும் என்னை பயன்படுத்தி கொண்டார்கள். இன்னைக்கெல்லாம் மோட்டார், அன்னைக்கெல்லாம் கவலை தான், கேளியில கவலை இருக்கணும். 2 மாட்டை கட்டி பரி வரம் எடுத்துட்டு போகணும். எங்கள் அப்பா பரியை மரத்தை எடுத்துட்டு போவாங்க, பரியை நான் தூக்குவேன். எங்கள் அப்பா நோத்தலையும் மாட்டை எடுத்துட்டு போவாங்க. அங்கே போய் கிணத்துல நீரை இறைத்து இந்த கொடிக்காலிலே பாய்ச்சி அந்த வெத்தலையை கிள்ளி வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே நான் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததனால் கொஞ்சம் விரிவாக வெத்தலை கொடிக்கால் உற்பத்தியை செய்து ஆத்தூரியை கொண்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு நாள் டெய்லி சாயங்காலம் ஆத்தூர் வெத்தலை கொண்டு வருவார். ஒரு நாள் எங்ககிட்ட வேலை செய்யறவங்க சேர்ந்து, ஐயா நேரம் ஆச்சு, வெத்தலை எடுத்துட்டு போகணும், எங்க அப்பாட்ட போய் எங்களை வேலை செய்ய சொல்லும்போது அவர் சொன்னார், எவ்வளவு நாளைக்கு நானே போயிட்டு இருக்குது, அவரே போய் அந்த வெத்தலையை குறித்து தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும், அப்பதான் அவருக்கு தெரியும் பழக்க வழக்கம் சொல்லி எங்க ஆளுங்களை சொல்லிவிட்டாங்க. நான் சொன்னேன், ஆத்தூரே நம்ம போனது கிடையாது எப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன் கேட்டதுக்கு, அவனுக்கு வழிதான் சொல்ல முடியும், புத்தி இருந்தா அவன் படைச்சுக்கிட்டோம், புத்தி நாட்டி போகணும்னு சொன்னார். அது அப்படியே என்கிட்ட சொன்னாங்க. அன்று முதல் எனது தந்தையார் 99 வயதிலே காலமானார். அதுவரை அவர் என் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது, ஒரு அறிவுரையும் அவர்கள் சொன்னது கிடையாது. அப்ப நான் நினைச்சேன், நம்ம கிட்ட இருக்கிற அறிவு திறமையை வைத்து நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தேன். அதே பிறகு கொடிக்காலே வேலை செஞ்சேன், கொடிக்கால் தொழிலும் செய்தோம். தம்மம்பட்டி பால் சொசைட்டி 1972 பணியில் சேர்ந்து
39 ஆண்டு காலம் பணி ஓய்வு பெற்று இன்று எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சிறப்பு எனது தந்தையாரால் வழங்கப்பட்ட அறிவுரை. அதே போன்று நீங்களும் எல்லோரும் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்வதற்காகத்தான் இதை உங்கள் மத்தியிலே நான் சொல்கிறேன். நமது நாடு இன்னைக்கு இந்திய நாடு பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டிலே கடன் சுமை நாடாக மாறிவிட்டது. அதுவும் தமிழ்நாடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2013 7 லட்சம் கோடி, இன்று 10 லட்சம் கோடிக்கு பக்கமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது விவரமா புள்ளி விவரமா நான் உங்களுக்கு சொல்றேன். மக்கள் தொகை எவ்வளவு, கடன் சுமை எவ்வளவு. இப்ப இந்த நாட்டை காப்பாற்றணும்னா எந்தெந்த வகையில பின்பற்றினால் இந்திய நாடு முன்னேறும் என்பதற்கு ஒரு சின்ன கருத்துக்களை நான் பின்னாலே சொல்லுவேன். அதற்கு முன்னால் இந்த தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியம் என்ன? நான் வசதி இல்லாத சொந்த வீடு கூட எனக்கு கிடையாது. என்ன காரணம்னா 1983 இருந்து 2004 ஆண்டு வரை 14 ஆண்டு வரை பிஎஸ்சிஎல் என்ற ஒரு நிறுவனம் நடந்து கொண்டிருந்தது இந்தியா முழுவதும். அதிலே நான் பணியாற்றினேன் களப்பணியாளராக. மக்களிடமிருந்து முதலீட்டை அந்த நிறுவனத்தை வாங்கி கொண்டு கட்டிவிட்டு அவங்க ரசீது கொடுத்துருந்தேன். 2014 செபி நிறுவனம் பிஎஸ்சி நிறுவனம் மக்களே அதிகமான பணத்தை பெற்றுவிட்டது, தவறு செய்கிறது என்று சொல்லி அதை முடக்கம் செய்தார்கள். அதை முடக்கம் செய்து 2015 ஆண்டு அந்த கோர்ட்டிலே போட்டு செபி நிறுவனம் ஒரு கணக்கை அந்த நீதியரசர் கோர்ட்டிலே உச்ச நீதிமன்றத்திலே கொடுத்தார்கள். அதிலே பிஎஸ்சி நிறுவனம் ஏறத்தாழ 6 கோடி மக்களுக்கு மேல் மக்களுக்கு பணத்தை வாங்கி உள்ளது. அதனுடைய மதிப்பு 49,000 கோடி. எவ்வளவுங்க? 49,000 கோடி. அந்த பிஎஸ்சி நிறுவனத்திலே இருக்கின்ற சொத்து 1,76,000 கோடி என்று பத்திரிகையிலும் பேப்பர்லையும் நெட்ல கூட விட்டுருந்தாங்க. அந்த நிறுவனம் நீதியரசர் அவர்கள் அந்த தீர்ப்பு வழங்கும் போது ஆலம் லோதா காப்பி அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்து 6 மாதத்திலே இந்த முதலீட்டாளர்களுக்கு பணம் வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை அங்கே போட்டார்கள். அந்த உத்தரவு அவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. லோதா கம்பெனி அவர்கள் இதுவரை முழுமையாக அவர்கள் பணம் தரவில்லை. 2019 ஆண்டு ஆன்லைன்ல எல்லாரும் பதிவு பண்ணுங்க அப்படின்னாங்க. பிஎஸ்சியில் பணம் போட்டவங்களா படிக்காதவங்க அதிகமாக இருப்பாங்க. கூலி வேலை செய்கிறவங்க, வாட்டர் வேலை செய்கிறவங்க, எச்சல் எடுக்கிறவங்க, கொத்து வேலை செய்கிறவங்க, இப்படிதான் அதிகமாக இருப்பாங்க. வசதி உள்ளவங்க யாரோ ஒருத்தர் தான் போட்டிருப்பாங்க. அவன் எங்க 15 வருஷம் 10 வருஷமா வச்சிருப்பாங்க ரசீதி. அப்படின்னு இருக்கிற ரசீதெல்லாம் ஆன்லைன்ல பதிவு பண்ணாங்க. அதுவே முழுசா யாரும் பண்ணல, 25-30% தான் பண்ணியிருப்பாங்க. அவன் என்ன ஒரு கண்டிஷன் போனா பேன் கார்டு வேணும். அவங்க அந்த பிஎஸ்சி என்ன பேர் கொடுக்கணும் அதே மாதிரி பேங்க்ல அக்கௌண்ட் வேணும், பேன் கார்டு இருக்கணும், ஆதார் அட்டை இருக்குங்கிறாங்க. இது சாத்தியமா? படிப்பறிவு இல்லாமல் அதிகமாக இதில் வேலை செஞ்சாங்க. அவங்க ஒருத்தர் பேர் குப்பன்னு கூப்பிடுவாங்க, அதே மாதிரி பணம் வாங்குறவங்க குப்பன்னு எழுதிட்டு இருப்பாங்க. பேங்க்ல அவங்க மேல குப்பு சாப்பிட்டு இருக்கும், ஆதார் அட்டையில குப்பு சாப்பிட்டு இருக்கும். இதை மாற்றி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஓடிட்டாங்க. அது ஒரு பக்கம் போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பணம் அனுப்புறாங்க. ரசீது எவ்வளவு வச்சிருக்காங்க அதுதான் பணம் அனுப்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை, முதல்ல 5,000, அப்புறம் 7,000, அப்புறம் 10,000, 15,000, 17,000, 19,000 சொல்றாங்க. இப்போது முதலீட்டார் மாசம் ஒரு 1,500 ரூபாய் பணம் கட்டுறாரு. அவர்கிட்ட பாண்ட் இருக்கு, ஒரு 3 ரசீது தான் இருக்குது அப்படின்னு அவர் ஆன்லைன்ல பண்ணிருக்காரு. அவருக்கு 3 ரசீதுக்கும் பணம் வச்சு மிச்ச பணம் இது பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. நான் எப்படி பணம் தரது? பிஎஸ்சி நிறுவனத்துல 49,000 கோடி எப்படி அந்த செகண்ட் நிறுவனம் கணக்கு எடுத்துச்சு? அந்த நம்பரை அடித்தால் அந்த முதலீட்டாளர் பேருக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியுமில்ல, அந்த பணம் இவங்க அனுப்பல.
அதே மாதிரி இந்த நிறுவனம் 2014 தடை செய்த போது அதுக்கு முன்னாடி பணம் போட்டவங்களாம் ரசீதை கொடுத்துட்டு ஒரு சலான் கொடுத்துருப்பாங்க, அதுதான் வச்சிருக்கிறாங்க. அவங்க ரசீதா கிடையாது. அவங்களாம் ஒருத்தருக்கு கூட பணம் கொடுக்கறதுக்கு உண்டான அறிவிப்பு அந்த ஆறாம் லோகா கமிட்டி வெளியிடுது. யாராச்சும் பணம் போட்டவன் முன்ன போட்டவனுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், பின்னால் போட்டவங்க தான் பணம் தருவன்னு யாருனாச்சும் எந்த ஒரு பேங்க்ல சொல்றாங்கன்னா அப்படி ஒரு அதிகாரம் இந்த சட்டத்திட்டத்தில் இருக்குதா? அப்படி உச்ச நீதிமன்ற நீதியரசர் அப்படிலாம் சொல்லலை. இதை நாங்கள் நீங்க 10 வருஷம் போராடி 9 வருஷம் போராடி இருக்கிறேன். 2 மாசத்துக்கு முன்ன கூட நான் சொன்னேன், தேர்தலுக்கு முன்னால் பிஎஸ்சி நிறுவனத்தில் பணம் போட்ட முதலீட்டாளர்களுக்கு எங்கெங்கெல்லாம் அலுவலகம் இருந்ததோ அங்கெல்லாம் அந்த மாவட்டத்திலே ஒரு அலுவலகத்தை திறந்தால் பணம் போட்ட முதலீட்டாளர்கள் நேராக அவர்களுடைய உள்ள டாக்குமெண்ட் சரிபார்த்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க. அதை விட்டுட்டு பம்பாயிலே பெங்களூர் இருந்துக்கிட்டு பாம்பே இருந்துட்டு நீ ஆன்லைனில் பண்ணுனா இப்போ போன வாரம் வந்து விட்டுருக்குறாங்க, அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இன்சில் தப்பு அப்படின்னா கம்ப்யூட்டர் உட்கார மாட்டேங்குது. இந்த பணத்தை 49,000 கோடியில எவ்வளவு பணம் மக்களுக்கு கொடுப்போம், மிச்ச பணம் ஆறு போகும். மக்களை ஏமாத்ததா? இன்னைக்கு 10 ஆண்டு காலமா இந்தியா ஆண்டாங்க, தமிழ்நாட்டில் தான் அதிகம் பணம் போட்டு அவங்களும் ஆண்டாங்க. ஒரு அரசியல் தலைவர் கூட, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மந்திரி, ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்க ஒருத்தர் கூட இதற்கான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. 6 கோடி மக்கள் பிரச்சனை என்னன்னு கூட கேட்காத இவங்கெல்லாம் எப்படி இந்த ஆட்சியில் நல்லது நடக்க போகுது? இதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்காகத்தான் நான் தேர்தலிலே போட்டியிடுகிறேன் என்று அங்கு சொல்லியிருந்தேன். அந்த அறிவிப்பு வராதனால் அதற்காக இந்த தேர்தலிலே சுயேட்சை வேட்பாளராக பிஎஸ்சியில் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்பி பெற்று தர நடவடிக்கை எடுக்கிறதுக்காகத்தான் நான் தேர்தலிலே நிற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷத்துல பணம் போட்டவங்க செத்து போட்டான், வாரிசு செத்து போயிட்டான். நான்லாம் 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் ஒரே வீட்டில் வாங்கி போட்டுருவேன். அங்கே எப்படி பணம் போய் சேர்றது? நிறைய ஏஜென்ட் வீடு ஊருக்குள்ள அவமானம் தாங்க முடியாத ஊரை விட்டு போயிட்டான், நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டான். இது நாட்டுடைய நடப்பு, இது அந்த அரசாங்கத்துக்கு தெரியும். கொடுக்காத ஒன்றும் கிடையாது. நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அரசியல் கூட வாதி கூட வெளியே 9 வருஷமா 6 கோடி மக்கள் பிரச்சனை பேசாதவங்களாம் இன்னும் பிரதமராக முதலமைச்சராக இருந்து எம்எல்ஏவாக இருந்து எங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? இதை மக்கள் மன்றத்தில் வைக்கிறதுக்கு தான் நாங்கள் சுயேட்சை ஓப்பன் பண்ணிருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் வைக்கணும். நாங்கள் 6 கோடி மக்கள் பிரச்சனை இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் கண்டிப்பாக சொல்லணுமா இல்லையா? பணம் போட்டவங்களாம் இந்த ஏழைகளுக்கு போய் ஆட்டை பிடிக்கவும் மாட்டை பிடிக்கவும் பிரச்சனை பண்றாங்க. அதுக்காகவே இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை காப்பாற்றுவது எப்படி, தமிழ்நாட்டை காப்பாற்றுவது எப்படி என்பதை பற்றியும் ஒரு வீடியோ பேச போகிறேன். முழுமையாக இந்த வீடியோ ஒரே இதில் பேச முடியாது, 3 வீடியோக்களாக பிரித்து போடுகிறேன். நமது இந்திய நாடு வளம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கின்ற பணியாற்றுகின்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், டிஎஸ்பி, எஸ்பி, இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள், இவர்கள் அனைவரும் அவர்கள் வேலையை முறையாக செய்தால் இந்தியாவை நாம் காப்பாற்றி மீட்டெடுக்க முடியும். அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும், செயல்படுகிறார்கள் என்பதை வீடியோவை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிஎஸ்சி சம்பந்தப்பட்டதுக்காக முதல் வீடியோ. தொடர்ச்சியாக 3 வீடியோ வருங்க, ஒரே வீடியோவில் போட்டால் யூடியூப் சேனல் எடுக்காது. இதையெல்லாம் நாங்கள் வாட்ஸ்அப்பில் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிச்சு உங்களுக்கு அனுப்புகிறோம். பிஎஸ்சி நிலைகளை பற்றி அதை பெருக்கெடுத்து ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது பிஎஸ்சி சம்பந்தப்பட்டதுக்காக எலெக்ஷன் ஏன் நிற்கிறாங்கிறதுக்கான ஒரு காரணம். அடுத்தது இந்தியாவை காப்பாற்ற போவது எப்படி, அது எப்படி எல்லாம் நம்ம வேலை செய்யணும், மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்த வீடியோ பேசுகிறேன். இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.
நன்றி. அடுத்த வீடியோ தொடரும்.